திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு குருவணக்க பாடலாக குகனை வணங்கி போற்றி துதி செய்துவிட்டு நால்வர் துதியையும் இன்றைக்கு பக்தி செய்தோம், வழிபட்டோம். நால்வர் பெருமக்களில் திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில் அவதாரம் செய்தவர். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்ற இந்த நால்வர் துதியில் நம்பியாண்டார் நம்பிகள் முதலடியில் அவரை ஞானசம்பந்த பெருமானை ஆளுடைய பிள்ளையாரை யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? இறைவனும் இறைவியும் அம்மையும் அப்பனுமாக வந்து ஞானசம்பந்த பெருமானை மூன்றே அகவை நிரம்பிய அந்த ஞான குழந்தையை ஞான பாலினை அவருக்கு அமுதாக அளித்து அவரை ஆட்கொண்டமையால் அவர் ஆளுடைய பிள்ளையார் ஆகின்றார். ஆனந்தமயமான சிவபரம்பொருளை வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மேன்மை அடையும் நிலையை பக்தி மார்க்கத்தில் நின்று எய்துவதற்காக அவதாரம் செய்தவர். அவருடைய திருவடிகளை வணங்கி அவருடைய இந்த வரலாற்றினை நாம் தொடங்குவோமாக, செப்புவோமாக என்று தெய்வச் சேக்கிழார் பெருமான் நால்வர்களில் முதலாமவரான நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையை பற்றி பெரிய புராணத்தில் 1256 பாடல்களில் பாடியிருக்கின்றார் தெய்வச் சேக்கிழார். மொத்தம் 4856 பாடல்கள் கொண்ட பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பிள்ளைக்கு மட்டும் 1256 பாடல்களில் அவருடைய தெய்வ அனுக்கிரகம் பெற்ற அந்த வரலாற்றினை சொல்லியிருக்கின்றார் தெய்வச் சேக்கிழார். அவருடைய பாடல்களையும் நாம் சிந்திப்போம். அந்த பாடல்களில் ஞானசம்பந்தருடைய வரலாற்றினை நாம் எண்ணும் பொழுது எவ்வளவு அருள் நோக்கு பெற்ற ஞானசம்பந்த பிள்ளை, அவருடைய வரலாற்றை அருள் ததும்பும் செழுந்தமிழ் அந்த பெரிய புராண பாடல்களின் வாயிலாக நாம் சிந்திக்கும் பொழுது சத்வமே நிரம்பி சத்து சித்து ஆனந்தமாக இருக்கும் சிவப்பெரும்பொருளை நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளின் நிழலில் அமர்ந்து வணங்கி நாமும் உணரும் ஒரு பாக்கியத்தை பெறுவோமாக என்று இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருவரலாறு. முதலில் அவர் அவதாரம் செய்த சீர்காழிப்பதியை பற்றி நம்முடைய பெரிய புராண நடைவச்சனத்தில் ராஜாஜி ஐயா அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். பிறை சூடிய சிவபெருமான் அவனுடைய சேவடியில் தன்னுடைய சென்னியை வைத்து நீதி நெறி தவறாது ஆட்சி முறை செய்த சோழ மன்னர்கள், அவர்களுடைய இந்த சோழ நாட்டில் அந்த சோழ நாட்டினுடைய மொத்த அழகையும் வளத்தையும் பெற்ற ஒரு பதியாக இந்த சீர்காழிப்பதி சொல்லுகின்றது. அந்த சோழ நாட்டை அழகு செய்வது போன்றதாம் இந்த சீர்காழிப்பதி. அதனை திருக்கழுமலம் என்பது அதனுடைய புராதன பெயர். இது மட்டுமல்ல, இந்த சீர்காழிப்பதிக்கு
12 பெயர்கள் உண்டு. இந்த 12 பெயர்களையும் ஒரு தேவாரத்தின் முதல் பாடலில் பாடி அமைந்திருக்கின்றார் ஞானசம்பந்தர். அது மட்டுமல்ல, இன்னொரு பதிகத்தில் அவர் சைவ தத்துவங்கள் 36ஐயும் விளக்கி அந்த தத்துவங்களுக்கு மேலான சுரூபமாக சிவபரம்பொருள் இருப்பதனையும் இந்த சைவ மரபின் வாயிலாக அந்த சிவகதி, சிவமுக்தி, சிவபதம் அடியார்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நிலைநிறுத்தும் திரு எழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு பதிகத்திலும் இந்த 12 சீர்காழிப்பதியினுடைய பெயர்களையும் சொல்லி இருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அத்தகைய சிறப்புடையது இந்த சீர்காழிப்பதியானது. இந்த சீர்காழிப்பதியில் மறையவர்கள் வேதங்கள் ஓதி வேள்வி தீயினை வளர்த்து ஆகம விதிப்படியும் வேத நூல்களில் சொல்லப்பட்ட தர்மங்கள் வழிப்படியும் வாழ்க்கை நடத்துகின்றார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஊரினுடைய ஒரு சிறப்பை சொல்லும் பொழுது அதனுடைய பக்தி நிலையானது எப்படி மேலோங்கி இருக்கின்றது என்பதை அங்கு வேதியர்கள் ஓமங்களிலிருந்து எழும் புகை படலமானது இரவை போல காட்சியளிக்கின்றதாம். அங்குள்ளோர் அணியும் திருநீற்றினுடைய அந்த ஒளி வெள்ளமானது நண்பகலை போல விளங்குகின்றதாம். இதனையெல்லாம் தெய்வச்சேக்கிழார் இந்த நடைவசனத்தில் சொல்லி இதன் வாயிலாக இந்த பதியில் அவதரித்த ஞானசம்பந்த பெருமான், அவருடைய அவதார நோக்கம், அவருடைய மேன்மை, சிவகதியில் நின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் எந்த அளவிற்கு அவருக்கு அமைய பெற்றிருந்தது என்பதை இந்த பெரிய புராண முதல் பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன், சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன், பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அவருடைய பாத மலர்களை கொண்டே அவர் ஆற்றிய திருத்தொண்டினை பற்றி இயம்பும் இந்த பெரிய புராண திருஞான சம்பந்தர் வரலாற்றினை யான் எடுத்தியம்ப விளைகின்றேன் என்று தெய்வச்சேக்கிழார் கூறி அமைந்த திருப்பாடல் வரிகள்தான் இவ்வரிகள். அந்த அளவிற்கு சிறப்பு பொருந்திய இந்த சீர்காழிப்பதி. இங்கே வளங்கள், வயல்கள், மலர்கள், மரங்கள் இவையெல்லாம் அந்த நாட்டினுடைய, அந்த ஊரினுடைய செழிப்பை நமக்கு சொல்லுவது. ஆனால் பக்தியில் எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்பதனைத்தான் நாம் சற்று முன் சிந்தித்த அந்த வரிகள். இரவும் பகலும் என்பதனையே அந்த ஓமப்புகையானது, அந்த புகை மண்டலம் இரவாகவும், அங்கே உள்ள சிவ அடியார்கள் அவர்களுடைய நெற்றியில் மிளரும் திருவெண்ணீற்றினுடைய ஒளி பகல் வெளிச்சம் போலவும் அந்த ஊர் இருக்கின்றது என்றால், அத்தகைய அந்த பதியில் அவதாரம் செய்கின்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்த பெருமானை இப்படி வேதநெறி தழைத்தோங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும் அவரை பெற்றெடுத்த அந்த பாக்கியவான்கள், பெரியவர்கள், சிவனடியார்கள், சிவபாத இருதயரும், பகவதி அம்மையாரும், அவர்கள் எப்பேற்பட்ட பக்தி மார்க்கத்தில் திளைத்து விளங்கும் ஒரு மேன்மை மிக்க குலத்தில் செம்மல்களாக, சிறந்த மனிதர்களாக, பக்திமான்களாக இருந்திருப்பார்கள் என்பதையெல்லாம் இவையெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த வளங்கள் நிறைந்த சீர்காழிப்பதியில் அந்தனர் குலத்தில் கவுனியர் கோத்திரத்தில் சிவபாத இருதயர் என்ற பெரியார் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியாரின் பெயர் பகவதி அம்மையார். அவள், அந்த அம்மை கற்பில் சிறந்தவர், சிறந்த பக்திமான். அவர்கள் இருவருமே சைவ நெறியில் வழிவந்தவர்கள். சிவபெருமானின் திருவடிகளையே எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பற்றுபவர்கள். சைவ நெறியின் அன்பு பாவித்து ஒரு மனத்தை சிவனுடைய
இணைமலரில் இருபாதத்தில் வைத்து வாழ்க்கையை இனிமையாக நடத்தி வந்தவர்கள். அந்த காலத்தில் சமணர்களும் பௌத்தர்களும் அவர்களுடைய சமய நெறிகள்தான் பெருகி இருந்தனவாம். அதனால் சைவ சமயத்தினுடைய அந்த மேன்மை நலிந்து இருந்ததாம். வேத நெறி குன்றி காணப்பட்டதாம். விபூதி சாதன விளக்கம் போற்றுதலின்றி இருந்ததாம். விபூதி அணிந்த அந்த சிவனடியார்களுடைய மதிப்பு அங்கே குன்றி காணப்பட்டது. அந்த நிலையை கண்ட சிவபாத இருதயர் மனம் வருந்தினாராம். இறைவனிடம் வேண்டினாராம். என்ன வேண்டினார்? சிவபெருமானின் திருவடிகளை நினைத்து புறச்சமயங்களின் தீமைகளை போக்கி திருநீற்றினுடைய ஆக்கத்தை மிகுதிப்படுத்தவும் ஒரு புதல்வன் வேண்டும் என்று தவம் செய்தார். சீர்காழியில் பெரிய நாச்சியாராக, திருநிலை நாயகியாக, உமாதேவியாக, உமா மகேஸ்வரியாக வீற்றிருக்கும் அன்னை, அவள்தான் தோணியப்பரோடு அங்கே வீற்றிருக்கின்றாள். அந்த திருத்தோணியப்பர் மற்றும் உமாதேவியினுடைய திருவடிகள் கீழ் அவர் இருந்து வழிபட்டு வந்தாராம். அதன் பயனாக அவருடைய மனைவியாரின் வயிற்றில் கரு உருவாயிற்று. அதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வேதத்தின்படி சாஸ்திரங்கள் கூறும் அத்துணை சடங்குகளையும் முறையாக செய்தார்கள். சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை திருநாளில் தென்னாடு சிறக்கவும், செழுந்தமிழ் பக்தி மிளிரவும், இசைத்தமிழ் நிலைபெறவும், சைவநெறி தழைத்தோங்க அங்கே தோணியப்பரினுடைய அருளால் சிவபாத இருதயருக்கு ஒரு பிள்ளையார் பிறந்தார். இந்த சிவக்கன்று என்றுதான் உரையாசிரியர் நடராஜன் ஐயா சொல்லுவார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை புகழிவேந்தன், காளிமைந்தன், சண்பைநாதர் என்று இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் அவர் பிறந்த சீர்காழிப்பதியை முதலாவதாக கொண்டு. அது மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமான் அவரே தனக்கு பல சிறப்பு பெயர்களை அவர் சூட்டியிருக்கின்றார். அதில் ஒன்று தமிழ் விரகன். விரகன் என்றால் அளவற்ற ஆர்வமும் பற்றுதலும் உடையவன். அப்படி தமிழின் பால், தமிழ் பக்தி முறையின் பால் மிகுந்த அன்பும் பற்றுதலும் கொண்டவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சீர்காழியில் உள்ளவர்கள் எல்லாம் சிவன் அருள் என சித்தம் மகிழ்ந்தார்களாம். வேத ஒலி எழுந்தது, மரங்கள் செடிகளெல்லாம் செழிப்படைந்ததாம். இந்த சோழ திருநாட்டில் பழம் கொளித்து இருக்கின்றது என்றால் அங்கே ஆட்சி முறை நெறிமுறை தவறாது அங்கே விளங்குகின்றது என்று அர்த்தம். அதே போல அங்குள்ள மக்களும் அறநெறி தவறாது பக்தி நெறியிலும் சிறந்து விளங்குகின்றார்கள், சுயநலமற்று இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் நன்மைக்காக வேள்விகளை வளர்த்து அவரவர் கூடிய குலத்து தர்மங்களை எல்லாம் முறைப்படி பின்பற்றுகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அத்தகைய பதியில் அங்கே இறைவனும் வீற்றிருப்பான். இறை அடியார்களும் அருளாளர்களும் அங்கே அவதாரம் செய்வார்கள் என்பதற்கெல்லாம் இவையெல்லாம் ஒரு சான்று. இப்படிப்பட்ட இந்த சீர்காழி தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கின்றார். இந்த சீர்காழி கோயிலினுடைய சிறப்பு, இங்கே இறைவன் 3 நிலைகளில் வீற்றிருக்கின்றார். முதல் நிலையாக பிரம்மபுரீஸ்வரராகவும், திருநிலை நாயகியாகவும், உமாமகேஸ்வரியாகவும் அன்னையும் அப்பனும் வீற்றிருக்கின்றார்கள். பேரூழி காலம், மகா சங்கார காலம் என்று சொல்லப்படும் அந்த காலத்தில் அனைத்து ஊர்களும் அழிந்து விட்டன. இறைவன் பிரணவ மந்திரத்தை தோணியாகவும் 64 கலைகளையும் தன்னோடு கொண்டு இறைவனும் இறைவியும் வருகின்றார்களாம். அப்பொழுது இந்த சீர்காழிப்பதி மட்டும் அழியாமல் நிலைத்திருந்ததாம். அதனால் இங்கிருந்துதான் மீண்டும் உயிர்களுடைய அந்த ஆக்கத்தை, தோற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவன் பிரம்மதேவருக்கு ஆணை பிறப்பித்தானாம். அப்படி அந்த தோணியை இயக்கி வந்தமையால் இறைவனுடைய பெயர் தோணியப்பர். இறைவி திருநிலை நாயகி, பெரிய நாயகி, பெரிய நாச்சியார் என்று சிறப்பாக அம்மை வணங்கப்படுகின்றாள். அடுத்த நிலையில் இருப்பது இறைவன். இங்கே 3 நிலைகள். முதல் நிலையில் பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் அன்னை வீற்றிருக்கின்றார்கள். அடுத்த நிலையில் தோணியப்பராக இறைவன் வீற்றிருக்கின்றார், தோணியப்பர். அதற்கு அடுத்த நிலையில் இறைவன் சட்டைநாதராக இருக்கின்றார்.
மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்தார் அவதாரம் எடுத்து. அந்த தோஷம் அவருக்கு பற்றியதனால் இங்கே சட்டைநாதராக இருக்கும் சிவபெருமான் மகாவிஷ்ணுவினுடைய தோலினை தான் அணிந்து கொண்டாராம். அதாவது அதற்குடைய தாத்பரியமாக சொல்லப்படுவது சிவன் வேறு விஷ்ணு வேறு அல்ல என்று. இதை பார்த்து மகாலட்சுமிக்கு சற்று மனக்கலக்கம் ஏற்பட்டு விட்டதாம். அதனால் இன்றைக்கும் இந்த சன்னதிக்கு வரும் பெண்டிர்கள் தலையில் பூ வைக்க மாட்டார்களாம். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் மகாலட்சுமி இருந்தாலாம். பின்பு அவளுடைய மனக்குழப்பத்தினை அங்கே இறைவன் தீர்த்து வைத்தாராம். இதனால் இங்கே இறைவனுக்கு பெயர் சட்டைநாதர். அதாவது சட்டங்கள் விதிமுறைகள் அனைத்திற்கும் அவனே அங்கே தலைவனாக வீற்றிருப்பதனால் அவனுடைய பெயர் சட்டைநாதர். எல்லா குழப்பங்களுடைய குடும்ப வழக்குகளோ மற்றையவைகளோ எல்லாவற்றிற்கும் சட்டைநாதரை சென்று நாம் தரிசித்தோமேயானால் வணங்கினோமேயானால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த சீர்காழிப்பதி காசி கஷேத்திரத்தில் எந்த அளவுக்கு பைரவருடைய வழிபாடும் அவருடைய மகத்துவமும் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இங்கேயும் பைரவர் வழிபாடும் அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பெறும் நல்ல பயன்களும் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பதி நம்முடைய சீர்காழி பதி. இங்கே இறைவன் 3 நிலைகள், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர். இப்பொழுது இந்த சீர்காழிப்பதிக்கு உண்டான 12 பெயர்கள் பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை நகர், காளி, கொச்சை, திருக்கழுமலம் என்று 12 பெயர்கள். இந்த 12 பெயர்களும் இந்த பதிக்கு எதனால் அமைந்தது என்பதனையும் உரையாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது இந்த தலத்தினுடைய சிறப்பையும் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக பிரம்மபுரம், பிரம்மதேவர் வழிபட்டதனால். அடுத்தது வேணுபுரம், இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றியமைந்தமையால். மூன்றாவது புகலி, தேவர்களுக்கு புகலிடமாய் இருந்தமையால். பிரளய காலத்தில் இறைவன் தோணியில் காட்சி தந்ததால் தோணிபுரம். பூமியை பிளந்த இரண்யாக்கனை கொன்ற வராகமூர்த்தி வழிபட்டதால் பூந்தராய். ராகு பூஜித்ததால் சிரபுரம். புறாவடிவில் வந்த அக்னியால் சிபி நற்கதி அடைந்தமையால் புரவம். சண்பை என்னும் கோரை புல்லால் இறந்ததம் குலத்தினரால் தனக்குற்ற பழி பற்றாதவாறு கண்ணன் வழிபட்டதால் இது சண்பை. சீர்காழி காளி வழிபட்டதால் இது காளிபுரம். மச்சகந்தியை விரும்பிய பழி நீங்க பராசரர் வழிபட்டதால் இது கொச்சை வயம். மலத்தொகுதி நீங்க ரோமச முனிவர் வழிபட்டதால் மலம் கழுவும் தலம் என்பதால் கழுமலம், இது திருக்கழுமலம் என்று பெயர் பெறுகின்றது நம்முடைய சீர்காழிப்பதி. இப்பொழுது இங்கே ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்துவிட்டார். அங்கே அந்த ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டப்பெற்று இருக்கிறது. எல்லோரும் விழா செய்து மகிழ்கின்றனராம். அந்த அவருடைய வீடு மட்டுமல்ல, அந்த அந்த மார்க்கமாகட்டும் அந்த ஊரில் உள்ள அத்துணை வீதிகளும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. அத்துணை வேத விதிமுறைகள் படி பல சடங்குகளும் செய்கின்றார்கள். மகளிர்கள் எல்லாம் மலர்களை தூவி ஞானசம்பந்த பிள்ளையை வாயார மனதார வாழ்த்துகின்றனர். பொற்குடங்களிலெல்லாம் புண்ணிய நீர் நிரப்பப்படுகின்றதாம். சிவனடியார்களுக்கெல்லாம் திருவமுது செய்விக்கின்றார்கள். மலர்களை மாலையாக தொடுக்கின்றார்களாம். அங்கே என்னென்ன புகையினால் அங்கே மனம் கமழ்கின்றது என்றால் வெண்கடுகு புகை, அகில் புகை, ஆகுதி புகை, இவை அனைத்தாலும் அங்கே தெய்வ மனம் கமழச் செய்தார்களாம். வேதங்கள் ஒலி விண்ணை எட்டியது. பிள்ளையார் வளர்கின்றார், வளர்பிறையென வளர்ந்தாராம். அவருடைய செங்கீரை பருவம், சப்பானி பருவம், தவழும் பருவம். தம்மை வாவா என்று கூப்பிடுபவரை கையால் தடவி முகங்களையெல்லாம் மலர்வித்துவிட்டு காலால் உதைத்துவிட்டு உடனே மனமுருகி கட்டி தழுவி பெருமகிழ்ச்சி கொள்வாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அது மட்டுமல்ல, சிறுமணலால் வீடும் கட்டுவாராம். சிறுமிகளோடு நடந்தும் ஓடியும் விளையாடுவாராம்.
அவர் சிவபிரானை விட்டு பிரிந்த உணர்வு. இப்படி ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்கின்றாரே ஞானசம்பந்த பிள்ளை. ஏன்? ஆனந்தமயமான பொருளாக இருக்கும் இறைவனை உணர்ந்த பிறருக்கு அடியாருக்கு உணர்த்தும் ஒரு தெய்வ பிறவியாக பிறந்தவர். அவர் ஆனந்தமயமான அந்த வாழ்வில் அவருக்கு எப்பொழுது மட்டும் அழுகை வருமாம், அல்லது அந்த அழுகைக்குத்தான் காரணம் என்னவாம்? சிவபெருமானே விட்டு பிறந்த உணர்வு தம்முள் எழும்போதெல்லாம் மட்டும் அவர் அழுவாராம். அப்படி அவருடைய தந்தையான சிவபாத இருதயர் ஒரு நாள் வழக்கம் போல நீராடச் சென்றாராம். அப்பொழுது பிள்ளையாரும் அவரை அழுது கொண்டே பின்தொடர்ந்தாராம். அவரையும் அழைத்து கொண்டு இங்கே குளத்திற்கு செல்கின்றார் சிவபாத இருதயர். அந்த ஒரு தருணத்தில் பிள்ளையாரை கரையிலேயே குளக்கரையில் அமர வைத்துவிட்டு இவர் குளத்திற்குள் இறங்குகின்றார். தோணியப்பரையும் பெரியநாயகி தேவரையும் நினைத்துவிட்டு திருக்கோயிலின் திருக்குளத்துக்குள் இறங்கி தீர்த்தத்தில் முதலில் மூழ்குகின்றார். பின்பு தர்ப்பணம் செய்து ஸ்நானம் செய்யும் பொருட்டு முழுவதுமாக மூழ்குகின்றார். குளத்தங்கரையில் இருந்த பிள்ளையாரோ தாமும் தந்தையாரை கண்ணெதிரில் காணாததால் தத்தளிக்கின்றார். உடனே அவர் கண்களை அந்த திருக்கரங்களால் கசக்குகின்றாராம். சிவந்த உதடுகளை அவை துடிக்கின்றனாம். மறைகளின் ஒளி பெருக சிவபெருமானினுடைய திருவடிகள் இடைவிடாது நினைத்திருந்த அந்த உணர்வும் மேலோங்க, உடனே தந்தை இல்லை என்றால் சுற்றுமுற்றும் தானே ஒரு குழந்தை பார்க்கும். இவர் எங்கே பார்த்தார்? நேராக தோணியப்பர் வீற்றிருக்கும் ஆலயத்தின் கோபுரத்தை பார்த்தார். அங்கே பார்த்து அம்மே அப்பா என்று கூவிக்கொண்டே அழைத்தாராம் இறைவனையும் இறைவியும். உடனே கருணை கடவுளான சிவபெருமான் அவருடைய திருவுருளை புரியும் அந்த அருள் நோக்கினை ஞானசம்பந்த பிள்ளையின் மீது செலுத்துவதற்காக அம்மையும் அப்பனும் வருகின்றார்கள். மழவிடையின் மேலே பொய்கை கரையின் அருகே வந்து விட்டார்கள். அழுகின்ற பிள்ளை மீது அவர்கள் அன்பு கொண்டு அன்னையை பார்த்து, திருநிலை நாயகியை பெரிய நாச்சியாரை பார்த்து, உன் முலைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து இவனுக்கு பாலமது ஊட்டு, அதனால்தான் அவளுக்கு உண்ணாமுலை. ஆக உமையம்மையார் அவர் அருளிய வண்ணம் பிள்ளையின் அருகில் சென்று கையினால் அணைத்து எடுத்து பொற்கிண்ணத்தில் பாலை கறந்து ஞானப்பாலினை ஞானப்பிள்ளைக்கு ஊட்டுகின்றார். சிவஞான சம்பந்தம் பெற்றதால் அவர் திருஞான சம்பந்தர் ஆகின்றார். அமுதத்தை உண்பாயாக என்று ஊட்ட சகல உயிர்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கும் அன்னையும் அப்பனும் அந்த ஞானமானது எல்லா உயிர்களுக்கும் கிடைப்பதற்கு யாராவது ஒருவருக்குத்தானே ஞானப்பாலை ஊட்ட முடியும். அப்படி சிவனடியார்களாக திருநீறு தரிக்கும் அத்துணை பேருக்கும் சிவகதியை பெற்றுத்தரும் அந்த வழியினை நிலைநிறுத்தியவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அவருக்கு இறைவி ஞானப்பாலினை திருவமுதாக ஊட்ட அன்று முதல் ஆளுடைய பிள்ளையார் என்று ஆகின்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். சிவஞான பாலுமதை உண்டதால் சிவஞான சம்பந்தரும் ஆயினார். எப்பொருளுக்கும் ஆதி மூலமாக இருக்கும் ஈசன் என்ற உணர்வும் அப்பொருளும் அவனேதான் என்று அடியார்கள் அறிந்து கொள்வதற்கும் அந்த கருத்தையெல்லாம் தம் ஒருவரே, அதாவது உலகத்தில் உள்ள சிவஞானமெல்லாம் ஒருங்கே பெற்ற ஒருவர் என்றால் அது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தான் என்று சொல்லும் அளவிற்கு ஞானப்பிள்ளையானார் ஞான சம்பந்த பெருமான். இவர் இங்கே இந்த ஞானப்பாலமுதனை இவருக்கு இறைவி ஊட்டியமையும் இறைவன் அருள் நோக்கு அவர் காண்பித்தமையும் நம்முடைய தெய்வச்சேக்கிழாருடைய வரிகளில் சிந்திப்பது மிகுந்த அவசியமான ஒன்று. அந்த பாடலில் அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னியவர் கருள் புரிவான் பொன்மலை வல்லியும் தாமும் பொறுவிடை மேல் எழுந்தருளி பொன்மலை வல்லியும் தாமும் பொறுவிடை மேல் எழுந்தருளி சென்னியிளம் பிறை தீகள செழும் பொய்கை மருங்கனைந்தார் சென்னியிளம் பிறை தீகள
செழும் பொய்கை மருங்கணைந்தார். அது பொழுது திருத்தோணியில் வீற்றிருக்கும் இறைவன் அருள் நோக்கம் செய்தலால் முன்னை நிலையை நினைந்த அவருக்கு அருள் செய்யும் பொருட்டாக பொன் மலைவல்லியான திருநிலை நாயகி, அந்த திருநிலை நாயகி அம்மையாரும் அவரும் பொருந்துதற்குரிய விடையின் மேலே எழுந்தருளி தலையில் சூடிய இளம்பிறையும் விளங்க தோன்ற செழுமையான அந்த பொய்கையின் அருகில் அடைந்தருளினாராம் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும். திருமறை நூல் வேதியர்க்கும் தேவியர்க்கும் தாம் கொடுத்த பெருகு வரம் நினைந்தோதான் தம் பெருமை கடல் பேணும் ஒரு நெறியில் வரும் ஞானம் கொடுப்பதனுக்குடன் இருந்த ஒரு நெறியில் வரும் ஞானம் கொடுப்பதனுக்குடன் இருந்த அருமறையாள் உடையவளை அளித்தருள அருள் செய்வார். அருமறையாள் உடையவளை அளித்தருள அருள் செய்வார். இறைவனுடைய பெரும் அந்த ஞானத்தினை நாம் உணர்வதற்கும் அவன் திருவடி அடைவதற்கும் அருட்சக்தி வேண்டும். அதனால் அந்த சிவஞானத்தை ஞானசம்பந்தருக்கு ஊட்டுவதற்கு இறைவனே நாம் அடியார்கள் இறைவியிடம் அன்னையிடம் வேண்டுவோம், அவள் இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கின்றார். இங்கே இறைவன் இறைவியை வேண்டுகின்றான், அவருக்கு சென்று ஞானப்பாலினை ஊட்டி வா என்று. அதைத்தான் நான்மறைகளில் வல்ல அந்தனரான சிவபாத இருதியருக்கும் அவருடைய மனைவியான பகவதியாருக்கும் தாம் முன் வழங்கி அருளிய பெருவரத்தினை இறைவன் முன்னரே அவருக்கு பெருவரம் வழங்கி இருக்கின்றார். வேதநெறி தழைத்தோங்க சைவத்துறை விளங்க ஒரு புதல்வன் வேண்டும் என்று. தம்முடைய குலம் தழைக்க அல்ல, இந்த சிவக்குலம் முழுவதும் தழைக்க ஒரு மகப்பேறு வேண்டும் என்று சிவபாத இருதியர் இறைவனிடம் வேண்டியிருப்பதனால் இறைவன் வரமருளி இருக்கின்றார். அதனை நிறைவு செய்ய எண்ணியதனால் தம்முடைய பெருமையுடைய திருவடிகளை போற்றுகின்ற உரிமையான நெறியில் நிற்க வரும் திருஞானத்தை சிவஞானத்தை கொடுப்பதற்காக தம்முடன் இருந்த அன்னையை பற்றி எப்படி சொல்லுகின்றார்கள். அவள் 32 அறங்களை வளர்த்தவள் அல்லவா. அதனால் அறங்கள் தான் மறைகள். அந்த அரிய மறைகளையே தன்னுடைய வடிவமாக கொண்ட நம்முடைய அன்னை, அந்த அன்னையை இறைவன் உயிர்களை ஆட்கொண்டருளுகின்ற ஞான முதல்வியான திருநிலை நாயகி அம்மையாரை ஞானப்பாலினை ஞானசம்பந்தருக்கு அளித்தருளுமாறு அருள் செய்தார் சிவபெருமான் இறைவன் என்று இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் நம்முடைய தெய்வச்சீக்கிழார். அருள் நோக்கு பெற்ற திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு அருள்ஞானம் பெற்ற இந்த ஒரு நிறைவான செய்தியோடு இன்றைய முதல் பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.